guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்சீமர் டிசீஸ் தான் பார்க்க போகிறீங்க. அல்சீமர் டிசீஸ்னு நிறையா படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அல்சீமர் டிசீஸ் இதுதான் மோஸ்ட் காமன் டிசீஸ் ஓல்டேஜ் பீப்புளுக்கு வருது. என்ன ஃபஸ்ட்டு நடக்கும்னா டிமென்ஷியா, மெமரி லாஸ் ஆகுது. அதுதான் மெயினாக நடக்குது. இதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர்னால, ஃபீமேலுக்கு தான் காமனாக வருது. எஜுகேஷன் காஸ்னால, ட்ராமானால சொல்கிறாங்க. எப்படி இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டடீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடீஸில் இது மேஜராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் சொல்லலை, இது மேஜராக இருக்கலாம் அப்படின்றாங்க. இப்போது பயாலஜிக்கல் மார்க்கர் தான் மெயினாக இந்த அல்சீமர் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிக் பிளேகு, நெக்ஸ்ட்டு நியூரோஃபிப்ரிலேட்டரி ட்ராங்கிள்ஸ். இது ரெண்டு தான் ஹால்மார்க். எதுக்குன்னா அல்சீமர் டிசீஸ்க்கு. இந்த Aβ142ன்ற என்சைம்ஸ் தான் நியூரோட்ரிக் பிளேக்ஸில் இருக்கும். சிஎஸ்எஃப் TAU பார்த்திங்கன்னா நியூரோஃபிப்ரிலேட்டரி ட்ராங்கிள்ஸ். இது ரெண்டுமே இன்க்ரீஸ்டாக இருந்ததுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு அல்சீமர் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இன்னொன்று ஹால்மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா PIB, பிட்ஸ்பர்க் காம்பவுண்ட் B. இதுதான் பொட்டென்ஷியல் பயோமார்க்கர் அப்படின்றாங்க. அடுத்தது இதுதான் மெயினான பயோமார்க்கர்ஸ். அடுத்த பெத்தாலஜி பார்க்கும்போது மெயினாக இதில் பெத்தாலஜி என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அட்ரோஃபி தான் நடக்குது. இப்போது அல்சீமர் டிசீஸ் இறந்தவங்க இருக்காங்களா, அவங்கள அட்டாப்சி பண்ணும் போது அவங்களோட செரிபிரல் கார்டெக்ஸ் அண்ட் ஃப்ரான்டல் லோப்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா அட்ரோஃபி ஆயிருக்கு. அதே தான் இங்கே ப்ராமினெண்ட்டாக எந்த லோப் அட்ரோஃபி ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரான்டல் அண்ட் டெம்பரல் லோப் தான் அட்ரோஃபி ஆயிருக்கு. அடுத்தது மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செரிபிரல் கார்டெக்ஸ் இருக்குல்ல, அங்கே டெபாசிட் ஆகிருக்கு. அமார்பரஸ் மெட்டீரியல் அங்கங்கே டெபாசிட் ஆகிருக்கு செரிபிரல் கார்டெக்ஸ் ஃபுல்லாக. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா செனைல் பிளேகுன்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நர்வ் செல்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே என்ன இருக்குன்னா ஃபைபர்ஸ் ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எப்படி இருக்குன்னா அந்த ஃபைபர்ஸு எல்லா லூப் அண்ட் காயின்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகி சில்வர் ஸ்டெயின் மெட்டீரியலாக இருக்குது. அதுதான் நர்வ் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா நியூரோஃபிப்ரிலேட்டரி ட்ராங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கிரானோவாஸ்குலர் டீஜெனரேஷன் ஆஃப் நியூரான்ஸ் நடக்குது. நியூரான்ஸ்லாம் டீஜெனரேட் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் அமிலாய்டு ஃபைப்ரஸ் இருக்குது. அமிலாய்டு ஃபைபர்ஸ் இருக்குது. அது கூட பீட்டா அமிலாய்டு ப்ரோட்டீன்ஸ்லாம் அக்யூமுலேட் ஆகிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செரிபல் அண்ட் மெனிஞ்சியல் மைக்ரோவாஸ்குலேச்சர்லாம், பிரெயினில் மைக்ரோவாஸ்குலேச்சர் இருக்குல்ல, செரிபல் மெனிஞ்சியல் லேயரில் அங்கே அங்கே இந்த ப்ரோட்டீன்ஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஜெனட்டிக் ஃபேக்ட்ஸ் அல்சீமர் டிசீஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அல்சீமர் டிசீஸ் அசோசியேட்டட் வித் ஏஜ் அண்ட் டவுன் சிண்ட்ரோம். ஏஜ் கூட அசோசியேட் ஆகிருக்கும், டவுன் சிண்ட்ரோம் கூட அசோசியேட் ஆகிருக்கு. ஏஜ்னால் ஓல்டர் ஏஜில் தான் காமனாக வரும். ஓகேவா. அடுத்தது அப்நார்மலிட்டி இந்த குரோமோசோம் 1 and 14. குரோமோசோம் 1லேயும் 14லேயும் அப்நார்மலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீன் ஃபார் ப்ரீசெனிலின் 1 and 2 லொக்கேட்டட் ஆன் குரோமோசோம். இந்த குரோமோசோமில் ப்ரீசெனிலின் 1 and 2 ஜீன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3 to 5% ஆஃப் அல்சீமர் டிசீஸ் கேஸஸில் என்ன ஆகும்னா ஆட்டோசோமல் டாமினன்ட் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இருக்குது. அடுத்து ஃபெமிலியர் அல்சீமர் டிசீஸில் அப்நார்மலிட்டி இந்த குரோமோசோம் 21 அண்ட் ஜீன் ஃபார் பீட்டா அமிலாய்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் ஃபார் ApoE இஸ் சிச்சுவேட்டட் ஆன் குரோமோசோம் 19. குரோமோசோம் 19ல் ApoEன்ற ஒரு ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த மார்க்கர் தான் மெயினாக பார்த்திங்கன்னா அல்சீமர் டிசீஸ் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு மெயினான மார்க்கர்ஸ். அடுத்து இந்த ApoE என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டீன். அது எங்கே இன்வால்வ் ஆகினா கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அண்ட் நியூரோனல் ரிப்பேருக்கும் தான் மெயினாக இந்த ApoE ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. அடுத்து இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர் பார்க்கலாம். கிளினிக்கல் ஃபீச்சர் மெயினாக என்ன இருக்கும், அம்னீஷியா இருக்கும். அது அம்னீஷியானா மறந்துடுவாங்க. அது எப்படி இருக்குன்னா ஃபெயிலியர் ஆஃப் ஆண்ட்ரோகிரேட் எபிசோடிக் மெமரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிலேட் ரீகால் இருக்கும். அவங்க நேமு அட்ரஸ் எல்லாமே மறந்துடுவாங்க. அடுத்து மெயினாக பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும். அடுத்தது ப்ரொக்ரெசிவ் டிஸ்டர்பன்ஸ் இந்த மெமரி டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அப்புறம் அவங்களோட பேசுகிற அந்த ஃப்ளூயன்சி டிக்ரீஸ்ட் ஆகிருக்கும். ரிமோட் மெமரி அதாவது இப்போ ஃபேமஸான
பர்சன்ஸு, அவங்களோட ஃபேஸு, அப்புறம் அவங்களோட ஏதாவது ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறந்துருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோமோட்டார் அப்ராக்சியா அப்படின்னா என்னென்னா ட்ரெஸ் பண்ணுறது, ஈட்டிங்கு எல்லாமே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்புறமா காம்ப்ரஹென்ஷன் வந்து இம்பேர்டாக இருக்குது. இது எப்படி டயக்னோஸ் பண்ணால் 80% வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இதுதான் வந்து டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா. அடுத்தது வந்து ஏகைனேசியா, ரிஜிடிட்டி அண்ட் மயோக்ளோனஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. காக்னிசிவ் வந்து சிவியராக வந்து இம்பேர்டாக இருக்குது. டெத்து வந்து எதனால் மோஸ்ட்லி நடக்கும்னு பார்த்திங்கன்னா இம்மொபைலிட்டி, புவர் நியூட்ரிஷன்னாலே தான் டெத்து வந்து நடக்கும். இதுதான் அல்சைமர் டிசீஸோட மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.